அரபு நாடுகள் கிட்டேருந்து வரக்கூடிய அழுத்தம் அமெரிக்கா மீது பன்மடங்கு அதிகரித்துள்ளது. அமெரிக்கா இந்த போர்ல ஒரே ஒரு விஷயம் ஜெயிச்சாங்க, டாலர் ரீதியான எண்ணெய் வர்த்தகத்தையும் காப்பாத்திட்டாங்க ஒரு விதத்துல. இப்போ வர்த்தகம் பண்ணணும்னா டாலரை வச்சுதான் நீங்க வந்து எண்ணெய் வர்த்தகம் பண்ணணுன்ற அடிப்படை அந்த விஷயத்த அவங்க நிலைநாட்டிட்டாங்க அந்த பகுதியில். ஆனா இதே சூழ்நிலையில உலக எண்ணெய் வர்த்தகத்துக்கும் உலக பொருளாதாரத்துக்கும் ஒரு 2% வீழ்ச்சியை அமெரிக்கா பரிசளித்துள்ளது. அதோட நீட்சி தான் இப்போ ட்ரம்ப் G7 மாநாட்டுக்கு போகும்போது கூட யாருமே ட்ரம்ப்பை மதிக்காம இருந்ததுக்கு காரணம். ரெண்டாவது, ட்ரம்ப் இப்போ இன்று அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்ட நாடாக பார்க்கப்படுகிறது. எந்த நாடும் அமெரிக்காவோட உதவிக்கு வரல. அவர்களோட உற்ற நண்பன் நெருங்கி, அதுதான் உண்மையான காரணமா இந்த போர் முடிவுக்கு வர காரணம்? நமக்கு யாருமே துணையா இல்லை அப்படின்றத எண்ணத்துலதான் ட்ரம்ப் இந்த போர் வந்துருவான். போரோட எந்த குறிக்கோளையும் அடைய முடியாம அந்த போரை தொடர்ந்தா என்ன குறிக்கோள் வச்சிருந்தாங்க தொடங்குறதுக்கு முன்னாடி? ஆட்சி மாற்றம்னு ஒரு குறிக்கோள் இருந்தது. அதுக்கப்புறம் குறிக்கோளை மாத்தினாங்க. அன்றைக்கு இருந்த நம்பிக்கை என்ன உங்களுக்கு? வெனிசுவேலால பண்ண மாதிரி ஈரான்லயும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. இல்ல யூரோப் கண்ட்ரி கூட நிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். இல்ல அவங்க என்ன நினைச்சாங்க, வெனிசுவேலால மடோரோவை தூக்குன மாதிரி மடோரோ கரகாஸ் இவங்களுக்கு மிக அருகில் இருந்ததுனால இவங்களால பண்ண முடிஞ்சது. டெஹ்ரான் இவங்களுக்கு அருகிலையும் இல்லை, ரெண்டாவது டெஹ்ரானுக்குள்ள இவங்களால நுழையவும் முடியாது. ஈரானோட போர் யுக்தியை இவங்க குறைச்சு மதிப்பீடிட்டது இவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.